சுவாமி கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேல? ஆமா. தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்தை விமர்சையா நடத்த போறேன்னு கேள்விப்பட்டேன். உண்மையா? ஆமா, சித்தப்பாவும் பெரியப்பாவும் சேர்ந்து பெரிய ஒரு திருவிழாவா நடத்தணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படித்தான் நடத்தணும். அந்த காலத்துல உங்காத்துல நடக்கிற எல்லா விஷயமும் கோயில்ல நடக்கிற திருவிழா மாதிரி ரொம்ப விமர்சையா நடந்துச்சு. அந்த மாதிரி தான் இப்போ நடக்கணும். எல்லாம் பேஷா நடக்கும். நாராயணா. என் வீட்டுக்காரு முன்னெல்லாம் இந்த மாதிரி ஒண்ணும் இல்ல. பாட்டு, நாடகம், கதகளின்னு இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ ஒரு தடவை என்கிட்ட வந்து இஷ்டம்னு சொன்னாரு. அதெல்லாம் ஒரு வசந்த காலம். இப்பதான் மத்தவங்களோட சேர்ந்து குடிகாரன் ஆயிட்டாரு. ஐயோ, என்னாச்சு? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? அது ஏதோ ஒரு ஷர்ட் பாக்கெட்ல நான் பணத்தை வச்சிருந்தேன். அது பாத்தியா, நான் உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என் ஷர்ட் பாக்கெட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீ துணியை துவைக்கணும். நீங்க அதுல எவ்வளவு பணம் வச்சிருந்தீங்க? அது என்ன ஒரு 500 ரூபாய் இருக்கும் நினைக்கிறேன். 500 வச்சிருந்தீங்களா? அது மட்டும் இல்ல, ஏதோ கொஞ்சம் சில்லறையும் இருக்கும். அது சரி, இங்க பாருங்க, இதுதான் நானு. இதேதான் இதேதான். குடு குடு குடு. நானு ஸ்கூலுக்கு லேட் ஆயிட்டு இருக்கேன். எனக்கு நான் சீக்கிரம் ஓடு. குடு. தோட்டத்துல பாக்கெல்லாம் வித்துட்டு எனக்கு தர வேண்டிய காசு தராம விட்டீங்கல்ல. இங்க பாரு, இந்த மாதிரி பணத்தை வச்சுக்கிட்டு நீ விளையாடிட்டே இருந்தானா அப்புறம் நான் இந்த ஊரை விட்டுட்டு போயிடுவேன். இப்போதைக்கு நீங்க எங்கேயும் போக வேண்டாம். கலா மண்டபத்துக்கு போங்க. எடுத்துட்டு போங்க. அழகா இருக்கடி. நல்லா இருக்கு. இங்க பாருங்க சின்னம்மா, இந்த ஆம்பளைங்க சொல்ற பொய்யெல்லாம் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உங்களை நல்லா ஏமாத்துறாரு. இந்த 500 கூட வாழைக்கொலை வித்ததுல கணேசன் எனக்கு கொடுத்த காசு. கையில காசு இல்லனா இப்படிதான் ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாரு. என் கையில இருக்கிறத நான் கொடுப்பேன். பாவம், காசு இல்லாதனால தானே. காலம் இனிமை தரும் வசந்த காலம். தானா தனனனனானா. காலம் இனிமை தரும் வசந்த காலம். போதும், ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. இந்த மனசு அப்படியே ஒருத்தனை கவிஞனா மாத்துது. காதலா இருந்தாலும் கவிதையா இருந்தாலும். நீ சலிக்காம கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த காதல் என்னைக்கு நிக்குதோ அன்னைக்கு இந்த கவிதை காணாம போயிடும். வரம்போக்குங்க. சுபத்ராவோட கதையை புதுசா உருவாக்கி அதை ரசிச்சிட்டு இருக்கானுங்க. இதுங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லை. அந்த அம்மா ஒரு கல்யாணம் பண்ணா எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா ஊர்க்காரனுங்க வாய் சும்மா இருக்காது. நீங்க சும்மா பயப்படாதீங்க. வர்ற வழியில டீ கடையில ஊர்க்காரனுங்க பேசிட்டு இருந்தானுங்க. இந்த ஊர்க்காரங்களுக்கு வேற வேலையே இல்லை. தேவையில்லாம கண்டதையும் பேசி அந்த அம்மாவை பைத்தியக்காரி ஆக்கிட்டாங்க. இப்ப தேவையில்லாத கேள்விகள் வேற. நானும் ரொம்ப நாளா யோசிச்சுதான் இருக்கேன். ஒரு நாள் அவங்க கிட்ட போய் என்னன்னு நம்ம பேசிதான் பார்க்கணும். நம்ம போலாமா ஹரி? போலாம். சொல்ற அளவுக்கு சுகமான எந்த நினைவுமே என் வாழ்க்கையில இல்ல. உயிர் போற நேரத்துல கூட எங்க அம்மா பக்கத்துல என்னால இருக்க முடியாம போயிடுச்சு. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பாருன்னு நான் நம்பின என்னோட கணவர் என்னை விட்டுட்டு போனதும் ஒரு சாபக்கேடுதான். தேவையில்லாம என் கதையை சொல்லி உங்களை போர் அடிச்சிட்டேனா? அப்படியெல்லாம் இல்ல. சுபத்ரா அக்காவோட வாழ்க்கையே ஒரு பாடம் தானே. தாத்தாவோட 60ஆம் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட யாரும் வரலனா கஷ்டமா இருக்காதா? என் மனசாட்சிக்கு நான் நல்லதுன்னு நினைச்சு செஞ்ச தப்பால சொந்த பந்தங்கள்லாம் என்னைக்கோ என்னை விட்டு போயிட்டாங்க. உரிமைக்காக எதையும் எதிர்பார்த்து நான் யார் வீட்டுக்கும் போறதும் இல்லை. மரியாதைக்குரிய பெரிய மாமாவோட தயவுல சந்தோஷமா வாழ்ந்தவங்களோட ஆசீர்வாதத்துல இந்த சுபத்ராவும் வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்லிடுங்க.
தனதோ 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 ததான தனதோ 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 ததான தனதோ ஏ அனைத்து போட்டிகளிலும் அதிகமான மதிப்பெண்களை சேர்த்த ராகுல் லீலா கிருஷ்ணாவும் KR மீனாட்சியும் வெற்றியை தட்டிச் சென்றுள்ளனர். தனதோ தனதோ ததான தனதோ 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 ததான தனதோ ஏ பாட்டி டேய் இருடா, ஒரு பெக்கு போடுவோமா? வா போலாம். துவைக்க முடியாத டான்ஸ் காஸ்டியூம்ஸ், ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் மரப்பெட்டியில பத்திரமா எடுத்து வச்சா அடுத்த வருஷமும் ஃப்ரெஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். நான் எல்லாத்தையும் இதோட நிறுத்தலான்னு இருக்கேம்மா. இனிமே நான் சலங்க கட்ட மாட்டேன். படிப்புல கவனம் செலுத்தலான்னு இருக்கேன். ஜெயிக்க முடியலையேன்ற ஃப்ரஸ்ட்ரேஷனா இல்ல சோம்பேறித்தனமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த டைம்லயும் ஒன்னா சேர்ந்து ஆடிட்டு இருந்த டைம்லயும் எனக்கு இருந்த ஒரு டவுட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு. அது என்னன்னு இப்ப நான் சொல்லட்டுமா? சொல்லு. மீனாட்சிக்கும் ராகுலுக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது. Are you sure? அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானே. விஷாலும் நீயும் மாதிரி. சும்மா போட்டு குழப்பிக்காத. உனக்கும் ராகுலுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சு கல்யாணமும் பக்கத்துல வந்தப்புறமா உனக்கு இந்த சந்தேகம்? போம்மா, போய் சாப்பிடுமா. போம்மா. வணக்கம். இதுதான் ஆமன்னூர் அரண்மனை. தென்னிந்தியாவோட மிகப்பெரிய இசைக்கலைஞரான அனந்த நாராயணன் சுவாமிகளோட பிறந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம இங்க வந்திருக்கிறது. சுவாமிக்கு ரொம்ப பிடித்தமான சிஷ்யர்கள் தான் இந்த வருஷம் மாநிலத்தில் நடந்த கலை போட்டிகள்ல ஜெயிச்சிருக்காங்க. இப்ப நாம அவங்கள சந்திக்க போறோம். கேமரா. நடந்த எல்லா போட்டியிலையும் 3வது வருஷமும் தொடர்ந்து ஜெயிச்சிருக்கிற ராகுல், மீனாட்சி. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வருஷமும் நீங்க தான் ஜெயிச்சிருக்கீங்க இல்லையா? இத பத்தி என்ன சொல்றீங்க? வெற்றி கோப்பைய நாங்க வாங்கியிருந்தாலும் அதுக்காக உழைச்சவங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் இந்த பேட்டிக்கு நான் கூப்பிடவா? ஓ